வணக்கம் நண்பர்களே. கதைகளின் கதை த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். மிக சுவாரஸ்யமான பதிவு. குகை ஓவியங்கள் தங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கவும் அறிவை பகிரவும் ஓவியங்கள் மூலம் உருவாக்கிய முதல் பாறை புத்தகங்கள். ஸ்டோன் பிக்சர் புக். குகை சுவர்களில் வரைந்து கதைகளை சொன்னார்கள். இசையும் நடனமும் இதன் ஆதி மூலம் சைகை சைன் லாங்குவேஜ் ஆகும். மகிழ்ச்சி, பயம், வீரம், சோகம், கோபம் முதலான நவ ரசங்களில் பல புராண கதைகளை ஆடல் பாடல் மூலம் மக்களுக்கு வழங்குகிறது. கை முத்திரைகளும் முக பாவனைகளும் 1000 கதைகள் பேசின. ஓலைச்சுவடிகள் பனை ஓலைகளை பக்குவப்படுத்தி கூர்மையான எழுத்தாணியால் எழுத்துக்களை செதுக்கி மை தடவி பாதுகாத்தார்கள். பல இதிகாசங்கள், இலக்கியங்கள், மருத்துவ முறைகள் பல நூற்றாண்டுகளாகியும் அழியாமல் நமக்கு கிடைத்தன. காகிதமும் மையும் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. காகிதம் வந்த பிறகு மக்கள் இறகுகளின் நுனியை எழுதுகோல் போல் பயன்படுத்தி மையின் உதவியோடு எழுதத் தொடங்கினார்கள். ஏராளமான படைப்புகள் எழுத்து பிரதி புத்தகங்களாக மாறின. மேடை நாடகங்கள் நம் தமிழுக்கு முத்தமிழ் என்ற பெயர் உண்டு. எதனால் தெரியுமா நண்பர்களே? இயல், இசை, நாடகம் சேர்ந்துதான் முத்தமிழ். இயல் என்றால் பேச்சு மற்றும் எழுத்து. பல 1000 வருடங்களாக நாடகங்கள் மூலம் கதைகள் உயிர் பெற்றன. மக்கள் கூட்டமாக பார்த்து ரசித்தனர். 1440களில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டிலிருந்து புத்தகங்கள் அனைவரும் வாங்கி பயனுறும்படி மலிவாக கிடைத்தன. தாத்தா பாட்டியின் அன்பு காலம் காலமாக நீதிக்கதை, வீர சாகச கதைகள், மாயாஜால கதைகள் எல்லாம் அன்பான தாத்தா பாட்டிகளின் மூலமாக சொல்லப்பட்டு வருகிறது. இன்றும் குழந்தைகள் விரும்புவது கதை சொல்லும் தாத்தா பாட்டிகளையே. நல்ல கதைகள் குழந்தைகளிடையே நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்பட காரணமாகின்றன. ஒரு காலகட்டத்தில் கதைகள் திரைப்படங்களாக மாறின. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் உலகமே நம் கையில் வந்துவிட்டது. குகை சுவர்களில் தொடங்கிய அந்த பயணம் இன்று டிஜிட்டல் திரைகளில் தொடர்கிறது. கதைகள் என்பவை நம் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கும் பாலங்கள். இந்த கதைகளை பற்றிய கதையையும் பகிருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.